தொடர்ந்து சென்னையில் காற்றின் வேகம் அதிகரித்து வரும் நிலையில் பெசன்ட் நகர் பகுதியில் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து அங்கு இருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடத்தில் கேட்கலாம். ராஜேஷ், பெசன்ட் நகர்ல எத்தனை மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது? தற்போதைய சூழல் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. பெங்ஜான் புயல் காரணமாக பல்வேறு பகுதியில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த புயல் காரணமாக கடற்கரையில் பலத்த காற்று வீசக்கூடிய சூழல் என்பது நிலவுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது பெசன்ட் நகரில் கடற்கரையில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இங்க இருக்கக்கூடிய அதாவது பெசன்ட் நகர் பொறுத்த வரைக்குமே ஒரு சுற்றுலா தலமாக, அதாவது இங்கு வந்து தங்களுடைய பொழுதுபோக்கை மக்கள் கழிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு அநேக கடைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த புயலின் காரணமாக அந்த கடைகள்லாம் அந்த காற்றில் அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்த கடற்கரையை பொறுத்த வரைக்குமே ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த கடற்கரையாக இது காணப்படுவதன் காரணமாக அநேக கடைகள் இங்கு போடப்பட்டிருந்தது. இந்த புயலினுடைய தாக்கம், அதனுடைய வீரியம், அந்த காற்றினுடைய வேகம் எவ்வளவு இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த காற்றினுடைய தாக்கமும் வேகமும் இருக்கிறது. அதே நேரத்தில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கரையை கடக்கும் பொழுது, புயல் கரையை கடக்கும் பொழுது காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை வாரியம், அப்புறம் மாநில வானிலை ஆய்வு மையம் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது கூட இங்கு பொதுமக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை கழிப்பதற்காகவும் செல்ஃபி எடுப்பதற்காகவும் கடற்கரைக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி, தமிழக அரசு, பேரிடர் மேலாண்மை ஆணையம் உள்ளிட்டவைகள் தங்களுடைய தொடர்ச்சியாக அறிவுறுத்தலை வைத்து வருகிறார்கள். என்றால் பொதுமக்கள் கடற்கரைக்கு வர வேண்டாம், என்றால் காற்றினுடைய தாக்கமும் கடலினுடைய சீற்றமும் அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வந்தாலும் பொதுமக்கள் கடற்கரையில் செல்ஃபி எடுத்து விளையாடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இந்த பகுதியில் இருக்கிறோம் என்றால் நம் பாதுகாப்பாக நிற்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் கடற்கரையில் கடலில் இறங்கி விளையாடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காற்றினுடைய வேகம், காற்றினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. கடலில் இருக்கக்கூடிய மணல் பரப்புகளில் அலையினுடைய சீற்றம், அலையினுடைய அந்த கடல் அலையினுடைய தண்ணீர் என்பது வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் பொதுமக்கள் தங்களுடைய ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுப்பதுமாக, ரீல்ஸ் எடுப்பதுமாக இருக்கின்றனர். இந்த புயலை பொறுத்த வரைக்குமே இன்று அல்லது நாளை காலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். அதே நேரத்தில் காற்றினுடைய அந்த வீசக்கூடிய அந்த தரைக்காற்றினுடைய காற்றும் என்பது 90 மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது நீங்கள் நேரலையில் பார்த்திருக்கக்கூடிய இந்த காட்சிகள் பெசன்ட் நகரில் நிலவிக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் முறையாக தங்களுடைய பாதுகாப்பாக இல்லங்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய வலியுறுத்தல். ஆனால் அதை பொதுமக்கள் யாரும் கேட்பதாக இல்லை என்பதுதான் தெரிகிறது இங்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும். ராஜலட்சுமி, பெசன்ட் நகரில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அங்கு செல்ஃபி எடுத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.